சத்தியலோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய பிரம்ம தேவன் என்றும் சதுர்முக வேதன் என்றும் என்னை நான்முக கடவுள் என்றும் அழைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நாவில் கலைவாணியை அமர்த்தி படைக்கும் தொழிலை சிறப்புடனே செய்து வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கோ பெருத்ததோ சந்தேகம். எப்படி என்றால் மும்மூர்த்திகளில் உயர்ந்தவர் யார் என்ற சந்தேகம் என் மனதில் எழுந்துவிட்டது. காரணம், படைக்கும் தொழிலை செய்பவன் நான் படைத்தால்தான் மீதமுள்ள இருவருக்கும் வேலை. சிவனுக்கும் வேலை, விஷ்ணுவுக்கும் வேலை. நான் படைக்காவிட்டால் அவர்கள் இருவருக்குமே வேலை இல்லை. இதுதான் என் மனதில் எழுந்த சந்தேகம். இந்த மன சந்தேகத்தை போக்க வைகுண்டநாதன் என் தந்தையாகிய மகாவிஷ்ணுவிடம் சென்று இதற்கான ஆலோசனை கேட்போம். வருகிறேன். அவன் பாரதத்தில் கல்லன்
சமேதனாக வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கும் போது இந்த உலகத்திலே 3 தொழிலுக்கு அதிபதியாக வாழ்ந்து வருகிறேன். என்னவோ தெரியவில்லையே, என்னோட வர மாதவன் காணவில்லையே. மாதவா, திருப்பதி மலை வாழும் வெங்கல தேசா, அனுதினம் குளிப்பது வெங்கல தேசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கல தேசா. திருப்பதி மலை வாழும் வெங்கல தேசா, அனுதினம் குளிப்பது பித்தள தேசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கல தேசா. யாரா ஓய்ஞ்சு விட்டாங்கப்பா? கோவிந்தானு வணங்கடா, பகவான நல்லா வணங்கடா. டேய் பச்சை வாகனா, கிருஷ்ணமூர்த்தியே, மதுசூதனா, நீ ஏங்கட்ட வாடா, நீ ஏங்கட்ட வாடா. வெங்கடரமணா, வெங்கடரமணா, எங்கடா வச்ச பெருமாளே, எங்கடா வச்ச பெருமாளே. பேக்ல வச்சுக்கடா, எத்துக்கடா. சாமி கோய் பீந்தா, கோய் பீந்தா. கோவிந்தா, கோவிந்தா, ஆண்டா வாயா, ஆண்டவா. அவருக்கு அவ்வளவு பெரிய வாயாடாக்குது. உன் கடா சுத்தி எங்க மேல இல்லையா சாமி? கடாட்சம் இல்லையா? திருப்ப கடாச்சண்டா. நானும் என் முன்னாடி உன்னை ராய்கலான்னு ஒன்றுமே எங்க மேல இல்லையா? பின்னாடி ஏரிக்கா பண்ணி நோண்டுங்கடா. பகவான வணங்குறேன்னு சொல்றா சாமி. மாதவா, உங்க பாரு எங்க மேல இல்லையா? என்ன மாதவா? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி. எனக்கு ஒரு குழந்தை இல்ல சாமி. மாதவா, உனக்கு எப்படி மழை செல்வ பிறக்கும்? எனக்கு எந்த வயலுக்கு பிறக்கும்? என் பொன்னாடி சாமி. அப்படி விளக்கமாக சொல்ல வேண்டும். ஆமா, உன்னுடைய மனைவிக்கு மழை செல்வம் என்று உரைக்கின்றார். நான் இருக்கின்றேனே 6 மலை தாண்டி 7வது மலைக்கு என் சன்னதிக்கு வந்தா உன்னுடைய மனைவிக்கு மழை செல்வம் பிறக்கும். நீ இருக்கிற திருப்பதி சாமி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் மாதவா? திருப்பதி வர சொல்றீங்களே, நந்த வரணுமா பஸ்ல வரணுமா? மழை செல்வம் வேண்டும் என்றால் பாத யாத்திரையோட தான் வர வேண்டும். அப்படியா? சாப்பிட்டு வரணுமா சாப்பிடாத வரணுமா? ஒரு பொழுதுதான் வர வேண்டும். குளிச்சுட்டு வரணுமா குளிக்காத வரணுமா? சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் வர வேண்டும். வந்துடும் சாமி. சாமி சாப்பிட்டாரா இல்லையாடா அப்படி பேசுறாரு? சாமி போய் கம்மியா வச்சுக்கிறாரா தெரியல. பகவானே, பகவானே சொல்றா. டேய் வந்துடும் சாமி, திருப்பதி வந்துடும். நானே முன்னாடியும் நான் இருக்கிற சன்னதிக்கு உன்னுடைய மனைவி அனுப்ப வேண்டும். ஆனா நீ இருக்கிற ரூமுக்கு மூலம் சாணம் நானே வாயற்படையில் காவல் இருக்க வேண்டும். கேட்ல. ஆமா, கேட்டுக்க பெட்டிக்கார. ஆமா, சாமி என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? நான் என் முன்னாடி அவர் இருக்கிற ரூமுக்கு அனுப்பணுமா? கருவறைக்கு. நான் கேட்ல காவல் கணுமா? என்ன பண்ணுவேன்? 10 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறிய? அப்போ ஒரு புள்ள மழை செல்வம் தருகிறேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என் முன்னாடி ரூமுக்கு அனுப்பணுமா? நான் கேட்ல கணுமா? இப்பதான் ஊரா முன்னாடி எல்லாம் புல குத்துங்கறியா சாமி? என்ன ஆண்டவனே எவ்வளவு படுத்துங்க. ஊரா முன்னாடி புல் எடுக்கிறச்சு ஒரு வாரமா இருக்கட்டும். உன் கோயில் எவ்வளவு அநியாயம் நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்கிறதுக்கு வரும். ஆமா, எங்க கிட்ட ஏன் ஆதார் கார்டு கேக்குற? ஆண்டவன் நான் கேட்கின்றனா? எனக்கு என்ன தெரியும்? சன்னதியில் இருக்கின்ற எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. தெரியாது. ஊரா முன்னாடி மட்டும் புல கொடுக்க தெரியும். சாமிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மயில வெயிலும் ஜனத்துல உதப்பட்டு கியூல நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பாகத்துக்கு வரோம். மேரிப்பட்டு உதப்பட்டு எங்களை எதுவுமே ஏன் கூட அடிக்கிற?
நான் கூட அடிக்கிறேன். ஆமா நான் தான் சந்தையில் இருக்கின்றேன், எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் தெரியாது ஊரா முன்னாடி மட்டும் புலம் சாமிங்க. ஆமா சாமி லட்டு எவ்வளவு இப்போ? 50 ரூபாய் 100 ரூபாய். 50 ரூபாய் 100 ரூபாய். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய் 3 ரூபாய்ச்சு. 5 ரூபாய் 3 ரூபாய் சொல்லேந்தே லட்டு வச்சிங்க. இப்ப 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு இல்லையா இவ்வளவுக்குது? என்னை கேட்ட எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் தெரியாது. பூரா முன்னாடி மட்டும் புலம்புட்டா வாங்க. ஆமா லட்டுல டால்டா கலக்குறீங்களா நெய் கலக்குறீங்களா? சுத்தமான நாட்டு பசு நெய் தாங்க சார். கிடையாது. ஏன்? பெட்டிக்காரா ஆ, சுத்தமான நாட்டு பசன்றாரு. நாட்டு பசு நெய் தான்ப்பா கலக்குறாங்க. கிடையாது. ஆ, அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா, காளி கோபுரம் நடுவுல காளி கோபுரம் இருக்கும். அங்க போனவே நெய் வாசனை தூக்கும், ஆமா மூக்க தொலைக்கும். ஆமா ஆமா, இப்ப லட்டு தந்து மூக்கன்னு வச்ச கூட வாசனை வர மாட்டேங்குது. அதானே. என்ன கலக்குற? சுத்தமான நாட்டு பசு தான். இல்ல ஆண்டவனுக்கு எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் தெரியாது. ஊரா முன்னாடி மட்டும் புல கூட தெரியும். இங்க வாங்க. எங்க செல்லுக்கு அப்பனா ஈஸி பண்ணிக்கிறியா? இல்லையே. இல்ல ஒரு மாசமாவது டியூ கட்டிக்கிறியா? இல்லையே. இல்ல வாங்கி அதை குத்துக்கிறியா? ஏன் பாதி கையில புடிங்கி வச்சுக்கிறீங்க? என்னை கேட்ட எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் தெரியாது. ஊரா முன்னாடி புல கூட தெரியும். ஏ சாமி அசிங்கப்பட்டாதடா டேய். ஒரு கேள்வின்னு கேட்டுனே பாரியாடா. இப்பதான் மாட்டிக்கிறார் இந்த ஊர்ல ஒரு என்ன சாமியாரு. டேய், இங்க பகவான் வணங்குற பக்தர் எல்லாம் இருக்கிறாங்கடா டேய். ஆமா சாமியாரே, எவ்வளவு பணம் வச்சுங்கிற? கோடானி கோடி பணம் இருக்குது. ஜெயிலுக்குறாங்க, மிஷின் வச்சு எண்றாங்க. எவ்வளவு பணம் வச்சுங்கிற? தங்கம் நகை எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட. ஆமா வரும்போது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சொக்கா போட்டு வர மாட்டேன். மானிடா பிளாட்பாரத்தில் எவ்வளவு நிக்குது? ஒரு 20 ரூபாய் 100 ரூபாய்க்கு 2 50 ரூபாய்க்கு ஒன்று விற்கிறாங்களே. ஒரு 100 ரூபாய் ஒரு சொக்கா போடும். ஒரு ரூபா உன்னை போன்ற மாநில ஆடையெல்லாம் போடுவார்கள். ஆண்டவன் அவரை தான் போடு. கஞ்சத்தனமாக அவ்வளோ வச்ச கஞ்சத்தனமா எந்த குறியா கிட்ட வாங்கி வந்துட்டு ஒரு மணிங்களாம் வந்துக்குது. சரி சாமி மானிடா, இதுதான் முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி? ஆமா நீ இருக்கிற திருப்பதி. ஆமா 7 மலை அங்கதான் உன் சன்னதிக்குது. உன் கோயிலுக்கு பட்டாக்குதா? பட்டாவா? மலைக்கு ஏது பட்டா? மாளிகா ஏது பட்டா? எப்பா பெரியாரா ஆ, அவர் கோயிலுக்கு பட்டா இல்லையா? மலைக்கெல்லாம் கிடையாதுப்பா பட்டா. மலைக்கு அது பட்டா. பட்டா இல்லையா? பொறுமக்கள் தாங்கிறியா சாமி? ஆமா. ஐயோ பா உன்னை அதிகமா தமிழ்நாடு பக்தர் நாங்க தான் உன்னை பார்க்கறதுக்கு வரோம். உண்மைதான். ஆந்திராக்காரர்களாம் போறாம ஏற்பட்டு ஒரு வேலை நீ போயிடுனா வந்துடணும் சாமி. ஏன்? பொறுமக்களுக்குறியா? வாங்க. ஆதார் கார்டு இருக்குதா? இல்லையே. பேன் கார்டா? இல்லையே. ஸ்மார்ட் கார்டா? இல்லையே. ஓட்டு ஐடியா? இல்லையே. உன் ஓட்டு யாருக்கு தான் போடுறா? தெரியலையே. ஐயோ ஏய், ஏரி வேலை சாமியாடா ஓட்டெல்லாம் போடுவாரு டேய். என்னடா ஆண்டவன் கேட்டாங்க தெரியும். ஏரி வேலை கார்டு கூட இல்லையா? இல்லையே. எப்படி தான் போய்க்கிறா? பேங்க் புக்கா? இல்லையே. அவ்வளோ பணம் வந்து எந்த பேங்க்ல தான் போறீங்க சாமி? உண்டியில போடுறாங்களா? வண்டியில போட்டவங்களுக்கு தெரிஞ்சு அது எதுவுமே எந்த பேங்க்ல போறீங்க? தெரியலையே. எப்ப என்ன சாமி இருக்கிறது உள்ளவே போறியா? என்ன அது? சாமி ஒண்ணு சொந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா அட்ரஸ் எல்லாம் சாமி இருக்கிறாரு. ஏய், இப்ப என்ன செய்யணும் அதுக்கு? சாமியாரே வாங்க. வா எலெக்ஷன் வர போகுது. இப்போ ஆமா 2026ல எலெக்ஷன் வர போகுது. சட்டமன்ற தொகுதியில எல்லாமே வேண்டிப்பாங்க. ஆண்டவா என்னை ஜெயிச்சு வச்சுனா உன் உண்டியில கோடி கோடியா கொட்டுறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. எத்தனையோ பேரு. நீ சொல்லிடு பக்தா எங்களோட பணம்லாம் நெருங்குது, எனக்கு ஒரு ஆதார் கார்டு வாங்கி கொடு. ஒத்துருக்கட்டும் பட்டா வாங்கி கொடு. ஒத்துக்கிட்டா ஒன்னொன்னா வாங்கிக்கோ. ஏன் ஏன்? அட்ரஸ் இல்லாத இருக்கிற பொறுமைகள் இருக்கிற என்ன ஒத்தையில சாமி சாமியார் சோர்ந்து விட்டாரா டேய். சாமி எந்த கேள்வியும் பதில் சொல்ல முடியாது. ஏன் சாமி கேறீங்க? மாதவா, உன் கதை விடு, என் கதை தொடு. ஆமா என்ன இது? அதிகாலை வாழ்ந்த பிரம்மதேவன் என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு சென்றான். மீண்டும் இந்த வைகுந்தம் வருகிறான் என்னவென்றே புரியவில்லை. சரி சரி சற்று நேரம் வந்து பார்ப்போம். தந்தையே, உங்களுடைய பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் தந்தையே. வாழ்க பிரம்மா, வாழ்க பிரம்மா. பிரம்மா அதிகாலையில் வந்தா என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு சென்றார். மீண்டும் எதற்காக வைகுந்தம் வந்து வந்திருக்கிறாய்? தந்தையே, எப்படி என்றால் மும்மூர்த்திகளில் உயர்ந்தவர் யார் என்ற சந்தேகம் என் மனதிலே எழுந்துவிட்டது. அப்படியா? ஆகையால் அதற்கான விளக்கத்தை உங்களிடத்தில் கேட்டறிந்து செல்லலாம் என்று வந்தேன். தந்தையே, படைக்கும் தொழில் கொண்டவன் யார்? நீங்கள் தான். இந்த உலகத்திலே ஈ எறும்பு கடையேழு 84 லட்ச ஜீவராசிகளை படைப்பது நான். ஆனால் எனக்கு உயர்ந்த பதவி வேண்டும் தந்தையே. அப்படியா? ஆமாம். ஆகையால்
உயர்ந்தவன் நான் தான். இந்த உலகத்திலே மும்மூர்த்திகளில் நான் தான் உயர்ந்தவன். பிரம்மா, ஆமாம் தந்தையே. நீயே ஒரு தொழிலுக்கு அதிபதி. தந்தையே, உன்னுடைய தந்தையோ 3 தொழிலுக்கு அதிபதி. காத்தல், அழைத்தல், படைத்தல் என்ற 3 தொழிலுக்கு அதிபதியாக இருக்கும்போது நான் தான் இந்த உலகத்திலே உயர்ந்த கடவுள். தந்தையே, நான் படைக்காவிட்டால் பிரம்மனாகிய பரந்தாமனாகிய உங்களுக்கும் பரமனாகிய சிவபெருமானுக்கும் என்ன வேலை உள்ளது? நான் படைப்பதினால் தான் உங்கள் இருவருக்கும் வேலை. ஆகையால் உங்கள் இருவரிலும் நான் தான் உயர்ந்தவன். பிரம்மா, போற நிறுத்திய நான் தான் முதல் கடவுள். இல்லை இல்லை, நான் தான் உயர்ந்தவன். நான் தான் உயர்ந்தவன். பிரம்மா, தந்தையே, எதற்கு நமக்குள் வீண் வாக்குவாதம்? இதற்கான விளக்கத்தை அந்த பரமனிடத்தில் சென்று கேட்டறிவோம். வாருங்கள், கைலாயம் புறப்படும். சக்திக்கு இடபாகம் கொடுத்து சாம்ப சிவமூர்த்தியாய் உமா மகேஸ்வரனாய் இந்த கைலங்கிரியில் என்னை நாடி வருகிற பக்தர்களுக்கு அவர்கள் கோருகின்ற வரத்தை அளிப்பதற்கும் என்னமோ அரகர மகாதேவா என்ற பஜனை கேட்கிறது. யார் வருகிறார்கள் என்று அருள் பெருஞ்சோதி ஆண்டவனே அருள்வாய். அருள் பெருஞ்சோதி ஆண்டவனே அருள்வாய். அடியவர் காண்பதெல்லாம் வெறு கூத்தி அருள் பெருஞ்சோதி ஆண்டவனின்
அருள்வா முக்கன் படைத்த மூலாத பரமோனி இந்த அடியனை வாழ்த்துங்கள். மைத்துனா வாழ்க வாழ்க மாமா நான்கு தேவா என்னையும் வாழ்த்து வாழ்க வளர்க. ஆமா என்ன ஒரு அதிசயம், தந்தையும் மைந்தனுமாக கைலங்கிரி நாடி வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கிறீர்கள். மாமா என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மாமா மைத்துனா அதற்கான விளக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் மாமா. ஆகட்டும். எப்படி என்றால் எப்படி? எனக்கோ பெருத்ததோ சந்தேகம் என் மனதிலே எழுந்து விட்டது. என்ன சந்தேகம்? மும்மூர்த்திகளில் உயர்ந்தவர் யார் என்ற சந்தேகம் என்னுடைய மனதிலே உதித்து விட்டது மாமா. அப்படியா? இதற்காக என் தந்தையிடத்தில் சென்று நான் விளக்கத்தை கேட்டேன். அன்னவரோ தங்களிடத்தில் அழைத்து வந்து விட்டார். என்ன உரைத்தார்? எப்படி என்றால் மும்மூர்த்திகளில் உயர்ந்தவர் யார் என்று என் தந்தையிடம் கேட்டதற்கு, தந்தையே மும்மூர்த்திகளில் உயர்ந்தவர் நான் என்ற பெருமையோடு தெரிவித்தேன் அவரிடத்தில். எப்படி நீ உயர்ந்தவனாக வேண்டும் என்று இருக்கிறாய்? எப்படி என்றால் எப்படி? இந்த உலகத்திலே ஈயெறும்பு கடையேழு 84 லட்ச ஜீவராசிகளை படைப்பது நான். அப்படி இருக்கும் பொழுது நான் தானே உயர்ந்தவன் மும்மூர்த்திகளில். நீ படைக்காவிட்டால்? நான் படைக்காவிட்டால் பரமனாகிய உங்களுக்கும் வேலை இல்லை, பரந்தாமனாகிய என் தந்தைக்கும் வேலை இல்லை. ஓஹோ, ஆகையால் படைக்கும் தொழில் கொண்டவன் நான் தான் உயர்ந்தவன். நீ இதுதான் படைப்பதினால் என் மனதிலே சந்தேகம் தந்தையே. நீ படைப்பதினால் தான் எங்களுக்கு வேலை. ஆமா மாமா, படைக்கவில்லை என்றால் நான் படைக்காவிட்டால் உங்கள் இருவருக்குமே வேலை இல்லை. கேட்டாயா மைத்துனா? மைத்துனா, நானும் 3 தொழிலுக்கு அதிபதி. காற்றல் அழித்தல் படைத்தல் என்ற 3 தொழிலுக்கு அதிபதி இருக்கும் பொழுது நான் தான் உலகத்திலே உயர்ந்த கடவுள். இல்லை இல்லை, நான் தான் உயர்ந்தவன். பிரம்மா, நான் படைக்காவிட்டால் உங்கள் இருவருக்குமே வேலை இல்லை. அதை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் சற்று பொறுமையோடு கேள். நீ ஒருவனை படைக்கின்றாய். ஆமாம், படைத்தவன் பகை கொண்டு உன் மீது படையெடுத்தால் உன்னை தற்காத்துக் கொள்ள உன்னால் முடியுமா? மாமா படைத்து விட்டால் மட்டும் போதுமா? படைத்தவனால் ஆபத்து என்றால் உன்னை காக்கக்கூடிய தொழில் உனக்கு தெரியுமா? அப்படி இருந்த போதிலும் உன் தந்தை படைத்தவனால் ஆபத்து வரும்பொழுது பகைவனை அழித்து உன்னை காக்கின்ற முத்தொழிலுக்கு அதிபதியாக இருக்கின்றான். நீயோ ஒரு தொழிலுக்கு அதிபதி. உன் தந்தை வைகுந்தவாசன் முத்தொழிலுக்கு அதிபதி. அதற்காக ஆனால் இந்த சிவன் ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலுக்கு அதிபதியாகி 50 பூதங்களை அடக்கி ஆளக்கூடியவன். கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் கர்ப்பத்தில் வாழ்கின்ற சிசுவுக்கு படியளக்கக்கூடிய கர்த்தாவாகிய நான் இந்த உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கின்றோம். முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பது 21 லட்சம், விந்துக்கள் பாய்ந்து பிறப்பது 21 லட்சம், காற்றின் மூலமாக உற்பவிப்பது 21 லட்சம், பூமியின் மூலமாக உற்பவிப்பது 21 லட்சம். இப்படி 84 லட்சம் ஜீவராசிகளை 4 பாகமாக பார்த்து, ஓரறிவுடையது தாவர வர்க்கம், 2 அறிவுடையது ஈயெறும்பு இனம், 3 அறிவுடையது வண்டு இனம், 4 அறிவுடையது பறவை இனம், 5 அறிவுடையது மிருக இனம், 6 அறிவு நன்மை இது தீமை இது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு படைத்த மனிதனும். இப்படி அனைத்து உயிர்களையும் படைத்து எனக்குண்டான வேலை பலுவின் காரணமாக உங்களுக்குண்டான வேலை பகிர்ந்து கொடுத்தவன் நான். அப்படி இருக்கும்பொழுது நான் முதற்கடவுளாக விடக்கூடாதா? நமக்குள் வீழ்வாத வேண்டாம். அப்படி என்றால் மூர்த்திகளிலே யார் முதற்கடவுள் என்று உலக மக்களும் விழிப்போடு பார்த்து கொடுக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவை நானே தேடுகின்றேன். என்ன முடிவு? ஒரு போட்டியை ஏற்படுத்துகின்றேன். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறோமோ அவர்களே முதற்கடவுள். போட்டிக்கு நீங்க தயாரா? போட்டிக்கு நான் தயார் தயார் மாமா. மைத்துனா. வேதகிரி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் நான் விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வரூபம் இருக்கின்றேன். என் சிரசையும் என் பாதத்தையும் உங்கள் இருவரில் யார் தொடுகிறீர்களோ அவர்களே முதற்கடவுள். நீங்கள் இருவருமே தொடாமல் போனால் இந்த சிவன் தான் முதற்கடவுள். போட்டிக்கு தயாரா? நான் தயார் மாமா. மாமா, உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குவதற்கு நான் ஒன்றும் அருகதைட்ட அற்றவன் அல்ல. ஆகையால் என்னிடத்தில் இருக்கும் அன்னபட்சியை கொண்டு நான் மேலே உயரே பறந்து உங்களுடைய ஜடாமுடியை தரிசனம் காண்பேன் மாமா. இப்பொழுது வருகிறேன், புறப்படுகிறேன். நான் இப்போது வெண்பன்றியாக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து உன்னுடைய பாதத்தை பார்க்க போகிறேன். அப்படியா? வெற்றி பெற வாழ்த்துகிறேன். பிரம்மன் தனக்கு உயரமாக பறக்கின்ற அன்னவாகனம் இருக்கிறது, அதன் மீதேறி உங்கள் சிரசை தொடுகிறேன் என்று சொல்கிறார். அவன் தந்தை வைகுந்தவாசன்
வெண்பன்றியாக உருவெடுத்து பாதாளத்தை பிளந்து என் பாதாளத்தை தேட